ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேம் வந்து அலோவேரா. தமிழில் வந்து சோற்று கற்றாழைன்னு சொல்லுவாங்க. இது வந்து வீட்டுங்களில் அந்த காலத்துங்களில் வந்து எதுனா பழச்செடிங்க மரக்கன்றுங்கள் நட்டாங்கன்னா இந்த ட்ரைலாண்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதாவது வானம் பார்த்த பூமி, வானம் பார்த்த பூமி. அந்த வானம் பார்த்த பூமி மழை பெஞ்சா தான் தண்ணி, இல்லைன்னா தண்ணி இல்லை. அந்த மாதிரி ஏரியாவில் மரக்கன்றுங்க பழச்செடிங்கள்லாம் எதுனா நட்டாங்கன்னா அது பக்கத்தில் இந்த சோத்துக்கத்தாழை நட்டு வைப்பாங்க. ஏன்னாங்க இந்த சோத்துக்கத்தாழை வந்து மழை தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு இதிலேருந்து நீரானது அந்த மரக்கன்றுக்கு போகும். ரெண்டாவது பர்பஸ் வந்து இதோட கசப்பு தன்மையினால் அந்த வேரெல்லாம் வந்து கரையான் வேர்பூச்சி சாப்பிட்றோம். அதுமாரி கரையான் வேர்பூச்சி அடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த சோத்துக்கத்தாழை அந்த மரக்கன்றுங்களுக்கு பக்கத்தில் தென்னங்கன்று வச்சாலும் சரி, மாங்கன்று, சப்போட்டா, கொய்யா எந்த ஒரு மரக்கன்று நட்டாங்களோ வானம் பார்த்த பூமி ஏரியாவில் அந்த கரையான் இருக்கிற ஏரியாவில் அந்த கரையான் வந்து செடியில் திங்காத அளவுக்கு அந்த நீரை வந்து செடிக்கு கொடுக்கக்கூடியதுக்கு இந்த வந்து நடுவாங்க. இந்த சோத்துக்கத்தாழை செடியை நடுவாங்க. ஓகேங்களா? இந்த சோத்துக்கத்தாழையிலேருந்து சோப்பெல்லாம் தயாரிக்கிறாங்க. நிறைய மெடிசனல் டேப்லெட் எல்லாம் தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா? தலைக்கு வந்து டைரெக்டாக வந்து இதோட அரைச்சி ஷாம்பு மாதிரிக்க தலையில் தேய்ச்சி குடிச்சோன்னா உடம்புல உள்ள சூடெல்லாம் போயிடும். இது சுமார் துண்டு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி அது சர்க்கரை போட்டு ஜூஸ் சாப்பிட்டாங்கன்னா அது ரொம்ப சாப்பிடக்கூடாது. எப்போ ஒரு வருஷத்தில் 2 தடவை 3 தடவை தான் சாப்பிடணும். ரெகுலரெலாம் சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா? வயிற்றில் உள்ள சூடு, அந்த வயிற்றில் இருக்கிற பூச்சிங்க அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகிரும். வயிற்றில் உள்ள சூடு குறைஞ்சிரும், பூச்சியெல்லாம் கண்ட்ரோல் ஆகிரும். இதனால் இந்த வந்து சோத்துக்கத்தாழை வந்து வாங்கி எல்லோரும் பயனடைய வேண்டிய. எல்லாம் சொல்லுவாங்க ஆக்சிஜன்லாம் கொடுக்கணும். ஆக்சிஜன்லாம் அந்தளவுக்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. எவாப்ரேஷனோட அளவு வந்து இது கம்மியாக இருக்கிறதுக்கு தான் இந்த முள் சேப்பு. ஓகேங்களா? இதில் உள்ள நீரெல்லாம் வந்து ஆவியாக இருக்கக்கூடாது. இதில் உள்ள நீரெல்லாம் ஆவியாக இருக்கக்கூடாதுக்கு தான் இந்தமாரி கடவுளே பார்த்து படைக்கப்பட்டது இந்த ஸ்டெம்முங்க. ஓகேங்களா? இதுலேருந்து நீர் அவ்வளோ சீக்கிரம் ஆவியாகி வெளியில் போகாது. எவ்வளோக்கு எவ்வளோ நீர் ஆவியாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆக்சிஜனோட அளவு அதிகமாக இருக்கும். இது வந்து ஆக்சிஜன்லாம் அந்தளவுக்கு அதிகமானலாம் கொடுக்காது, போகாது. அதனால் யாருன்னா கதை விடுவாங்க 24 hours ஆக்சிஜன் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்குலாம் ஆக்சிஜன் அது கொடுக்காது. அதனால் நீங்கள் அந்த சோத்துக்கத்தாழை வந்து பர்பஸ் வந்து வீட்டுங்களில் வாசலில் திஷ்டி பர்பஸ் கட்டுவாங்க. ஓகேங்களா? இது ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம், ஷாம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். உடம்புல எதுனா அரிப்பு தன்மையெல்லாம் இருக்குது, சின்ன சின்ன புண்ணுகளாக இருக்குது, அதுகளுக்கெல்லாம் வந்து இதை அரைச்சி பூசலாம். மஞ்சளோட கலந்து உப்பு மஞ்சள் கலந்து பூசலாம். ஓகேங்களா? இது வந்து மாட்டில் வந்து காலில் வந்து புண்ணு வரும். அந்த மாட்டில் வர்ற காலில் இருக்க புண்ணுக்கு இதை அரைச்சி சோத்துக்கத்தாழையை அரைச்சிட்டு வேப்பெண்ணெய் கலந்து கூட மஞ்சத்தூள் லைட்டாக உப்பு கலந்து அரைச்சி பேஸ்ட் மாதிரிக்க மாட்டு காலில் போயிட்டுங்கன்னா மாட்டு காலில் குழம்புன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து புண்ணு வரும். அந்த புண்ணெல்லாம் இது ஆறும். மாட்டோட உடம்புல அங்கங்கே பூச்சி வெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பூச்சி வெட்டுக்கெல்லாம் வந்து இந்த சோத்துக்கத்தாழோட சாரை வந்து வேப்பெண்ணெயில் கலந்து தேய்ச்சிட்டு வந்தால் பூச்சி வெட்டுலாம் குறையும். அதுக்கப்புறம் வயிற்றுக்குள்ளே இஞ்சி, பூண்டு, மிளகாய் ஒரு 5-6 ஐட்டம் ஒன்றா கலந்து சீரகம், சோம்பு, கிராம்பு அதுமாரி நிறைய போட்டு இடிப்பாங்க. இடிச்சிட்டு மாட்டுக்கு கொடுத்தாங்கன்னா வயிற்றில் இருக்கிற பூச்சி கீச்சி எல்லாம் போயிடும். மாடு நல்லா பசி எடுக்கும். மாட்டுக்கு நல்லா பசி எடுக்கும். மாடு நல்லா சாப்பிடும். மாடு நல்லா ஆரோக்கியமாக வரும். இது பெரும்பாலும் காளை மாட்டுக்கு தான் கொடுப்பாங்க, ஏறு ஓட்டுற மாட்டுக்கு தான் கொடுப்பாங்க. அதனால் இந்த செடியெல்லாம் வாங்கி வீட்டில் எல்லோரும் பயனடைய வேண்டும். இதை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், மெயினாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வச்சும் 26,000 பேருக்கு மேலே நம்மளுடைய சேனலை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார்கள், பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் நன்றி. யூடியூப் கம்பெனிக்கு நன்றி, கூகுள் டிவிக்கு நன்றி, சேட்டலைட் டிவிக்கு நன்றி. அதேமாரி உங்களுக்கும் நன்றி. பார்க்குற எல்லோருக்கும் நன்றி. நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ பிரதர்ஸ், தேங்க்யூ நண்பர்களே, தோழர்களே, தோழிகளே.